ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் மோமோஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். இந்த மழை டைமில் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சூடாக காரமாக சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வெஜ் மோமோஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வெஜ் மோமோஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் மோமோஸ் ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்கிறது ரீஃபண்ட் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்படுற ஆயிலை சேர்த்துக்கலாம். இப்போ 4லேருந்து 5 பூண்டு பல்லை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகாவை நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். பிறகு அடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு துருவிய கேரட் எடுத்திருக்கேன். பிறகு 1/4 கப் அளவுக்கு க்ரீன் கேப்சிகம், 1/4 கப் அளவுக்கு ரெட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட சாப் பண்ணின காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்படுற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெஜிடபிள்ஸை நம்ம எடுத்துருக்கிறது உள்ள ஸ்டஃபிங்காகன்றதால ஃபைனாக சாப் பண்ணி தாங்க சேர்க்கணும். பெரிய பெரிய பீசஸை சேர்த்தா அது கரெக்டாக இருக்காது. மூடியை போட்டு வேக விட்டோம். இப்போ 5 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிகர் சேர்த்துருக்கேன். வெனிகர் பிளேஸில் நீங்கள் எலுமிச்சை சாறு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் ஈவனாக குக் ஆகி ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ தாங்க, உள்ள ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மோமோஸ் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு நான் கடாய் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பிறகு 7லேருந்து 8 நம்பர் அளவுக்கு காஞ்ச மிளகாயை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம். அது காரம் கம்மியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். பிறகு 4 பெரிய சைஸ் தக்காளியை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு மூடியை போட்டு வேக விட்டுறலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும். காஞ்ச மிளகாயை நல்லா உப்பின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து மோமோஸ் சட்னியை தாளிக்கிறதுக்கு அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ஆயிலில் திக்காக அரைச்சி எடுத்து வந்திருக்கிற தக்காளி பழ விழுதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே தக்காளின்றதால பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு சட்னி கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மோமோஸ் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பீஸாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட சில பல இன்க்ரீடியன்ஸை சேர்த்தா பீஸா சாஸும் இந்த மாதிரி தாங்க ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தோம்னா மோமோஸ் சட்னியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற போண்டா, பஜ்ஜி இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும்.
இப்போ மோமோஸ் செய்கிறதுக்கு மேலே லேயர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவைப்படும் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். 1 கப் மாவுக்கு எனக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். இப்போ மூடியை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருக்கேன். அடுத்த 5 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு மாவு சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் மோமோஸ் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கும். நான் எடுத்துருக்கிற 1 கப் மைதா மாவுக்கு எனக்கு 13 பால்ஸ் வந்துச்சு. நான் எல்லா பால்ஸுமே ஒரே ஈக்குவலாக ஈவனாக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தோம்னா மொத்த பால்ஸையும் ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ எப்படி மோமோஸை திரட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மைதா மாவை நான் சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அது மேலே இந்த பால்ஸ் ஒன்றா வச்சு தேய்ச்சிக்கிறேன். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். நான் வீடியோவில் காட்டுறது போல் தின் லேயராக திரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை வச்சுருக்கேன். இதை நான் வீடியோவில் காட்டுறது போல் சுருட்டி எடுத்துக்கணும். இப்படி தாங்க மோமோஸ் செய்வாங்க. இவ்வளோதாங்க. மோமோஸ்க்கு நம்ம மாவை ஃபோல்ட் பண்ணி எடுத்து விட்டு மேலே அதிகமாக இருக்கிறத ஒரு சுருட்டி விட்டோம்னா போதும். சூப்பராக மோமோஸ் ரெடி ஆகிடும். இது உங்களுக்கு செய்கிறது கஷ்டமாக இருந்தால் நான் அடுத்த மெத்தட் சொல்லியிருக்கேன். இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவை சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிக்கிட்டு அதில் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு 3வது பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இருக்கிற லேயர் மேலே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி எடுத்து அந்த ஓரங்களில் ரப் பண்ணி விட்டோம்னா ஈரமாயிடும். அதை எடுத்துகிட்டு வந்து கடைசி ஃபோல்டிங் மேலே நம்ம சேர்த்துட்டோம்னா போதும். அவ்வளோதாங்க, ஸ்டிக் ஆகிடும், மோமோஸ் பிரியாது. இந்த மாதிரி கூட நம்ம விருப்பப்பட்டால் செஞ்சுக்கலாம். இப்போ ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பழைய காலத்து ஆயாலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, சுருக்கு பை, அந்த மாதிரி கூட மோமோஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு மாவு அதிகமாக இருக்கணும், ஸ்டஃபிங் கொஞ்சமாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஃபோல்டிங் ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். மோமோஸ் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இதை பார்த்தோம்னா காயின் பேக் மாதிரியே இருக்கும். நம்ம பழைய காலத்து ஆயாங்க வச்சுருக்கிற சுருக்கு பை மாதிரியே இந்த கடைசியாக இருக்கிறத நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். இந்த மாதிரி கூட மோமோஸ் செஞ்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு 10லேருந்து 12 மோமோஸ் வந்துச்சுங்க. 3 மாவு உருண்டைங்க மீந்துருச்சு எனக்கு. இதுக்கு ஸ்டஃபிங் பத்தலை. அவ்வளோதாங்க. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அது மேலே ஆவி கட்டுறதுக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற மோமோஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மோமோஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே மூடியை போட்டுறேன். 5லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். நம்மளுடைய மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் மழை பெய்யும்போது சூடாக காரமாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மோமோஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மோமோஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.